ஹவு டு பிகம் இம்மோர்டல். உலகத்திலேயே சாகா கலையை, சாகா கல்வியை கற்றுத்தந்தவர்கள் தமிழ் சித்தர்கள். போகர் சொன்ன வழியிலையும் வள்ளலார் சொன்ன வழியிலையும் ஒரு மனிதன், ஒரு சித்தன் சாகா வரத்தை அடைய முடியுமா? அது இன்றைய விஞ்ஞான பூர்வமான, அறிவியல் பூர்வமான உண்மை என்ன அப்படின்னு. மனித உடலில் உயிர் என்பது ஒரு இடத்தில் தங்கியிருக்கும், ஆத்மா என்பது நம்முடைய புருவ மத்தியில் தங்கியிருக்கும். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய நேரிய வாழ்க்கையால் தன்னுடைய குண்டலினி ஆற்றலை விழிப்படைய வைத்து அதை சிறிது சிறிதாக மேலேற்றி 6 ஆதார சக்கரங்களையும் கடந்து நம் புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில் தன்னுடைய உயிராற்றலை கொண்டு வந்து சேர்த்து அதை ஒரு வைர ஜோதியாக, வைர மணியாக மாற்றிக்கொள்கிறாரோ அவர்தான் சாகா வரத்தை அடைகிறார். இது எப்படி பாசிபிள், இது எப்படி சாத்தியமாகின்றது என்றால், வெளிப்படையாக இந்த பிரபஞ்சத்தில் சூரியனும் பல கோடி ஆண்டுகள் அது அதனுடைய பிரகாசத்தை இழக்காமல் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதற்கு முக்கியமான காரணம் பாசிட்டிவான எனர்ஜியும் நெகட்டிவான எனர்ஜியும் இரண்டும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா பொருட்களிலும் இருக்கின்றன. அதை இந்த சூரியன் ரிசீவ் பண்ணிக்கும். அதன் மூலமாகத்தான் நட்சத்திரங்களாக இருக்கட்டும் பல கோடி ஆண்டுகள் தன்னுடைய பிரகாசத்தை இழக்காமல் தொடர்ந்து அது வாழ்ந்து கொண்டே பிரகாசித்து கொண்டே இருக்கின்றன. இதே ஒரு வழியைத்தான் நம்முடைய தமிழ் சித்தர்களும் கற்றுத்தந்திருக்கிறார்கள். 8-2 என்ற ஒரு சூட்சம சொல்லால் 8-2 எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு சித்தன் அறிந்து கொண்டு அதை செயல்படுத்துகிறானோ அந்த ஒரு மனிதன் தன்னுடைய உயிராற்றலுடைய பிரகாசத்தை இழக்காமல் தொடர்ந்து அதை நிலைத்து பிரகாசித்து கொண்டே இருக்கும். நம்முடைய உணவின் மூலமாகத்தான் நம்முடைய உயிராற்றல் அதிகமாகின்றது. ஆக்சிஜன் மூலமாகத்தான் நம்முடைய உயிராற்றல் அதிகமாகின்றது. வயதாகிவிட்டால் உணவு செரிமானமாகவில்லை, வயதாகிவிட்டதென்றால் இயல்பாகவே ஒரு மனிதனுடைய உயிராற்றல் என்பது குறைந்து கொண்டே இருக்கும். அதற்கு பிறகுதான் ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்படும். ஆனால் இந்த சித்தர்கள் என்ன செய்வார்கள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பாசிட்டிவ் எனர்ஜி மூலமாக 8-2 என்ற வழிமுறையின் மூலமாக தன்னுடைய உயிருக்கு, தன்னுடைய ஆத்மாவுக்கு தேவையான அந்த பிரகாசத்தை ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு உயிராற்றலானது எப்போதுமே நிலைத்திருக்கும். இந்த ஒரு வழியை பின்பற்றி தான் சித்தர்கள் சாகாவர வழிமுறையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இதன் தகவல்கள் போகர் 7000 காணப்படுகின்றது, வள்ளலார் நூல்களிலும் காணப்படுகின்றது. எந்த ஒரு மனிதன் தனக்குள் ஜோதியை, பிரகாசத்தை பார்த்து அதை அதிகப்படுத்தி கொள்கிறானோ அந்த மனிதனுக்கு சாவும் பொய்யாமே அப்படின்னு குறிப்புகள்